என்ன பண்ணிச்சிருங்க முதலாளி, என்ன பண்ணிச்சிருங்க. துக்கம் என்ன இப்படி குடிக்க வச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கு முதலாளி. இப்படி கதறி அழுகுற அளவுக்கு உனக்கு என்னடா ஆச்சு? என் தம்பி செத்துட்டான் முதலாளி. உலகத்துல வேண்டியவன் வேண்டாதவெல்லாம் தினமும் செத்துக்கிட்டு தான் இருக்கிறான். அதுக்கெல்லாம் இப்படி குளிச்சுட்டு அழுகுறதா? முதலாளி, உங்களுக்கு வேணா கூட பிறந்தவங்க சாகிறதும் அவங்கள சாகடிக்கிறதும் சகஜம். ஆனா நான் ஊசருக்கு ஊசரா வளர்த்த என் தம்பிய கொண்டுட்டாங்க முதலாளி. ஆனா என்னால தாய்க்க முடியல முதலாளி. சரி, உன் தம்பிய கொண்டது யாரு? அந்த எம்எல்ஏ அறிவரசும் அவனுடைய ஆட்களும் காதுகுத்து திருவிழா கூட்டத்தின் நடுவுல வச்சு தம்பிய கதற கதற கொண்டுட்டாங்க முதலாளி. சாட்சியே இல்லாம அந்த கேசையே முடி மறைச்சிட்டாங்க முதலாளி. என் மேல விசுவாசமா இருக்கிற உனக்கு ஒருத்தன் எதிரின்னா அவன் எனக்கும் எதிரி தாண்டா. ஒண்ணு பண்ணு, அவனை நான் தனியா பாக்கணும்னு சொல்லு. ஐயா, நான் சொன்ன அந்த ஆட்டோ டிரைவருடைய அண்ணன் அந்த கருப்பு கண்ணாடிக்காரன். நான் சொன்ன எம்எல்ஏ அறிவரசு அந்த கண்ணாடிக்காரன் தான். நான் யாரு எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் யாரு எப்படிப்பட்டவன் தெரிஞ்சா நீங்க இங்க வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு வேண்டியவனுடைய தம்பியை நீ கொண்டு இருக்க. பொய் சொல்றது எனக்கு பிடிக்காது. என் மகன் கொண்டுட்டான்னு போலீஸ் சப்போர்ட் இருந்தனால உன் மகன் தப்பிச்சுக்கிட்டான். உன் சப்போர்ட் இருந்ததுனால இந்த கண்ணாடிக்காரன் தப்பிச்சுக்கிட்டான். என்ன சொல்ற? புரியல. இவனை கொன்னுடுவேன்னு சொல்றேன். எதிரியோட பலம் தெரியாம மோதுற. எதிரிதான் என்னோட பலம். என்னையும் மீறி அவன் மேல நீ கை வைக்க முடியாது. அவன் மேலேயே கை வச்சிட்டா. இந்த பஞ்சு மட்டும் எப்பவுமே நீ தப்பாவே செய்யற பாத்தியா? என்ன தோற சின்ன வயசுல இருந்து எத்தனை தடவை உனக்கு நான் சொல்லி கொடுத்தேன். என்னடா பாக்குற? நாங்க 2 பேரும் பாலிய சிநேகிதர்கள். அவனுக்கு ஒருத்தன் எதிரினா அவன் எனக்கு எதிரி தான்டா. என்னடா இப்ப எங்க 2 பேருக்குமே நீ தாண்டா எதிரி. எதிரிய நாங்க விட்டு வச்சதே. சார், சட்டத்துல எவ்வளவோ ஓட்டைகள் இருக்கு. அதுல பூந்து இந்த பெரிய மனுஷங்க தப்பிச்சுறாங்க சார். இதுக்கெல்லாம் யாரையா காரணம்? உன்ன மாதிரி கை கூலிங்க தான். அந்த ஆட்டோ டிரைவரையும் அவன் அண்ணனையும் எம்எல்ஏ தான் கொலை பண்ணாருங்கிறதுக்கு சாட்சியே இல்லாம நீ பண்ணிருக்கலாம். ஆனா நீ சொன்னீங்க சட்டத்துல நிறைய ஓட்டை இருக்குன்னு. அதே ஓட்டைக்குள்ள புகுந்து ஒரு புது சாட்சி என்னால உருவாக்க முடியும். ஓ, ஒரு நிமிஷம். நாம பேச நம்ம 2 பேர்த்த வேற யாருக்கும் தெரியாது. அப்படி வெளியில தெரிஞ்சது நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க மாட்ட. அங்க இருக்கிற லாக்அப் ரூம்ல தான் இருப்ப, ஜட்டியோட. சார், போமேன் பேசுறானு ரொம்ப. ஹலோ. ஐயோ, டிஎஸ்பி ராஜரத்னம் சார் இருக்காங்களா? அவர் வெளியே போயிட்டாரே. நீ யாரு? அவரோட பொண்ணு பேசுறேன் சார். இந்த நேரத்துல போன் பண்ணிட்டு இருக்க? சார், எம்எல்ஏ பையனை தொடச்சிட்டு வரா சார். ஐயோ, அவன் கிட்ட வந்துட்டு இருக்கான் சார். அவன் நெருங்கிட்டான் சார். ப்ளீஸ். டெலிபோன் பூத்து ராத்திரி நேரம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஐயோ, இந்த காட்சியை நான் பார்க்க முடியாம போச்சே. ஏமா, ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஆக போகுது. அட்ஜஸ்ட் பண்ணி சந்தோஷமா இருமா. இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவார். வச்சிரு. ஹலோ 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 ஹலோ. பேசிட்டியா? இன்ஸ்பெக்டர் பேசிட்டியா? என்ன சொன்னாரு? அட்ஜஸ்ட் பண்ண சொல்லிருப்பாரு. என்ன பாக்குற? என்னடா இடம் சின்னதா இருக்கு? என்ன
நீ இஷ்டப்படு, நான் கஷ்டப்படுறேன். பயப்படாத ராஜா, உடம்புல ஒரு சின்ன கேரல் கூட விடாம பாத்துக்கிறேன். வா, வந்து கட்டி பிடிச்சு வரமாட்ட. வா வா. யாரு? சுமதி, என்னம்மா? என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? என்ன என்ன ஏற்று வரவெல்லாம் நடந்தது? எம்எல்ஏ மக என்ன துரத்திட்டு வரவில்லையம்மா. எம்எல்ஏ மக உன்னை துரத்திட்டு வரானா? எதுக்கு? நீ வா உள்ள. ஏய், என்ன இங்க வந்திருக்க? டோர் நம்பர் 7, ராசியான நம்பர் தான். பரவாயில்ல, டெலிபோன் பூத்தோட இந்த இடம் நல்லாவே இருக்கு. ஏ கழுவி, ஒரு 10 நிமிஷம் வெளியே வா, நான் வந்த வேலையை முடிச்சுட்டு போறேன். உனக்கு ஒன்னாதான் காசு தரேன், போ ஒதுங்க. வேண்டாம் ஐயா, இது நல்லது இல்லையா. நீங்க எம்எல்ஏ பிள்ளையா, போயிடுங்கய்யா. ஐயா போயிடுங்கய்யா. நான் எம்எல்ஏ பிள்ளை தானே, அப்புறம் எப்படி பேச போறது? நான் ஏதாவது செஞ்சுட்டு போனாதான் எனக்கு மரியாதை. சொல்லு என்ன? இது பாருங்க தம்பி, நீங்க ஊருக்குள்ள என்ன அக்கிரமம் வேணாலும் பண்ணலாம். என் வீட்டுக்குள்ள இந்த அநியாயம் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் தம்பி. உங்களை கெஞ்சி கேட்கிறேன் தம்பி. தம்பி, அது பச்சை குழந்தை தம்பி, அதை விட்டுருங்க தம்பி. பச்சை சிவப்பா நான் தொட்டுப்பா தெரிஞ்சுக்கிறேன் கழுவி, நீ நகரு கழுவி. மரியாதையா சொல்றேன், போயிடு. இல்ல என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓஹோ, நீதான் புலிய முறத்தால் அடிச்சு விரட்டின தமிழ் கிழவியோ? ஆமாண்டா, புலிய விரட்டுறதுக்கு தான் நாங்க முறத்தி எடுப்போம். உன்ன மாதிரி பன்னிகளை விரட்டுறதுக்கு இது போதுண்டா. அச்சுதானே பின்ன இத வச்சுட்டு வெஞ்சாமரமா வீச போறேன். போடா போடா என்னன்றப்பா? போடா. என்ன நன்ன? போடா போடா போடா. என்னையா வழக்கு பார்த்தா அடிக்கிற? இது 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன தெரியுமா? 4 பேருக்கு என்னடா, 40 பேருக்கு தெரிய வைக்கிறேன். ஏ ராமாயி, சுப்பிரமணி, இந்த கேவலத்துக்கு பிறந்த நாயி, இந்த பொண்ணு பலத்த தாயமா கைய பிடிச்சிருக்காயா. விளக்க மாத்தால அடிக்காம வேற என்ன பண்றது? வெள்ளையம்மா எப்படி அடிச்ச? எப்படி அடிச்சனா? இனிமே நீ பொண்ணு சாவு, 100 சாவு. பெரிய இடமா, பெரிய இடம், பெரிய இடம். பொம்பளை ஆச்சுன்னு பாக்குறேன். போடா, ஒப்பனால கூட என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. போடா. என்னடா முறைக்கிற? போடான்னா ஓண்டிடுவேன். வா. ஓ காத்தடிக்குது, மழை வரும் போல இருக்கு. இந்த பையன் எங்க போனானே தெரியலையே. இந்த கருப்ப மணிப்பயலோட சேர்ந்து எங்கேயாவது குடிச்சிட்டு கும்மால் அடிச்சிட்டு கிடப்பான். ஒரு நாளாவது நேரத்தோட வந்து படுத்தம்னு இருக்கானா? இன்னைக்கு வரட்டும். ஐயா வாங்கய்யா. என்னய்யா என் வீடு தேடி வந்திருக்கீங்க?
உள்ள வாங்கய்யா. என்னையா பேசாம இருக்கீங்க? அவன் பேச மாட்டான். பொண்ணை பேத்துட்டான். இந்த பொண்ணை பேத்துட்டான். என்னடி பாக்குற? நான் தான் எவ்வளோ ஒருத்தி கைய என் பையன் பிடிச்சு இழுத்தாங்கிறதுனால அவனை அவமானப்படுத்தினிய. இன்னைக்கு அந்த பொண்ணையும் அவங்க அப்பனையும் சேர்த்து கூட்டு வந்திருக்கிறேன். யாரால என்ன செய்ய முடியும்னு காட்டுறேன். இவன் என்னத்தை கிழிக்க போறான். இந்த ஏரியால ஒவ்வொருத்த முன்னாடியும் உன்னை அவமானப்படுத்த போறேன். அப்புறம் பாக்குறேன் ஏன் உனக்கு சப்போர்ட்டுக்கு வர்றான்னு. ஒவ்வொருத்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஒருத்த விடாம ஏன் அதை வெளியே வர சொல்ல. வாங்க சார், உங்க நாள் முடிஞ்சு போச்சு. உன் பொண்ணை பத்தி ஒண்ணு கவலைப்படாதீங்க. நல்ல இடமா பார்த்து நானே ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். என் பையன் கூட படுத்ததுக்கு அப்புறம் அதே போய் டியூட்டி பாக்கணும்ல. போய் ரெஸ்ட் எடுங்க. போயா சரி பசங்களா, அன்னைக்கு இந்த வெள்ளையம்மா என் பையனை விளக்கு மாத்தால அடிச்சத விளக்கு பிடிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்தீங்கல்ல. இன்னைக்கு அவளையே அவமானப்படுத்த போறேன். நல்லா வேடிக்கை பாருங்க. எப்படி எப்படி ஒரு பொண்ணு அவமானப்படுறத இன்னொரு பொண்ணு நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாளா? இன்னைக்கு உன்னையே அவமானப்படுத்த போறேன். எந்த நாய் உன்னை காப்பாத்த வருதுன்னு பாத்துறேன். என் மேல கைய வச்ச அறுத்து அதையும் தான் பாத்துறேன். நானா சாக போறவன ஏன்னா வீணா அடிக்கிறீங்க? பாவம், தாய்க்கு ஒண்ணு தனைய காப்பாத்த பறந்து வந்தான். வந்த நேரத்திலேயே படுத்துட்டான். இப்ப உன்னை எந்த நாய் காப்பாத்த போகுதுன்னு பாக்குறேன். என் மானவம் அவமானம். வாழ்நாள் பூரா இதை நீ நினைச்சு நினைச்சு சாகணும்.
இத்தனை பேருக்கு முன்னால என் பிள்ளைய அடிச்சு என்னையும் அவமானப்படுத்திட்டு போறில்ல, இப்ப சொல்றேன்டா, எந்த கைய முந்தானைய தொட்டுதோ அந்த கைய முறிச்சு, எந்த காலிய பிள்ளைய எட்டி உதைச்சதோ அந்த காலை ஒடிச்சு, உன் வேட்டி அவுத்து கோவணமாக்கி உனக்கு கரும்புள்ளி தம்புள்ளி குத்தி உன்னை கழுத மேல ஏத்தி, இதே ஜனங்களுக்கு முன்னால நீ ஊர்வலமா வந்து அவமானப்படுற வரைக்கும் நான் சீலையே கட்ட போறதில்ல. அது வரைக்கும் இந்த கருப்பு போர்வதாண்டா எனக்கு சீலை. இது நான் கும்பிடுறாண்ட ஆத்தா மேல சத்தியம். நீ வரைய பாஞ்சாலி இந்த வரைக்கும் வந்து கிடக்குறானே அர்ஜுன, நீங்க 2 பேரும் சேர்ந்து சபதத்தை நிறைவேற்ற போறீங்களோ, அதுக்கு இன்னொருத்த பிறந்து வரணும்டி. வருவான்டா, வருவான். நான் கும்பிடுற அந்த ஆத்தாவுடைய அருளால கண்டிப்பா வரத்தான் போறான், நிச்சயமா வரத்தான் போறான், சத்தியமா வரத்தான்டா போறான்.